So good morning friends. இன்னைக்கு யூனிட் 1 ரிசோர்சஸ் ஜியாலஜி சப்ஜெக்ட்லேருந்து பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேடறியா கெட்ட இடத்தும் வளங்குண்டா நாடென்ப நாட்டின் தலை. அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த வகையிலும் கெடுதல் அறியாமல் ஒரு வேலை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளங்குண்டா நிலையில் உள்ள நாடு தான் நாடுகளிலே தலை சிறந்ததாகும் அப்படின்னுட்டு அந்த காலமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இயற்கை வளத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லெசனில் நம்ம நிறைய ரிசோர்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது இயற்கை வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிசோர்ஸஸ் இஸ் எனி திங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ், அதாவது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் ஹேவ் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம், பொருளாதார அடிப்படையிலான ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா பெட்ரோலியம். நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் வெரி abundant in availability, தட் இஸ் ஏர். காற்று தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் கேன் பி நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ தீஸ் ஆர் சோலார் ரிசோர்ஸஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மேன்மேட் ரிசோர்ஸஸ். Another way we can separate this one based on origin, based on development, based on renewability, based on distribution, based on ownership. And in this side it is human resources. So natural resources, all resources that have been directly provided by nature are called natural resources. For example, air, water, soil, minerals, natural vegetation, wildlife around us are all some of the natural resources. The use of any natural resources depends on its place, its availability, the form in which it is available, and the technology necessary to avail it. So classification of natural resources. Natural resources can be classified into different groups depending on origin, development, renewability, distribution and ownership. இயற்கை வளங்களை தோற்றம், வளர்ச்சி, புதுப்பித்தல், விநியோகம், உரிமை போன்றவற்றை பொறுத்து வெவ்வேறு குழுக்களாக என்ன செய்யலாம், நம்ம வகைப்படுத்தலாம். On the basis of origin, resources can be classified into biotic, abiotic resources. All living resources are biotic resources. Example, plants, animals, other microorganisms are biotic resources. Abiotic resources are non-living things. For example, land, water, air, minerals are abiotic resources. The abiotic resources were mere substance till they were recognized by human being. நம்ம அது என்ன யூசேஜுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அது வந்து நார்மல் ரிசோர்ஸஸாக தான் இருந்துச்சு. அக்கார்டிங் டு த ஹியூமன் நீட்ஸ், த சப்ஸ்டன்ஸ் வேர் கலெக்டட் பை த ஏன்ஷியன்ட் men and preserved for the usage. In the beginning, man had only 3 basic needs: food, shelter, clothing. உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் வந்து அவனுடைய முக்கிய தேவையாக இருந்துச்சு. He collected things through primary activities such as hunting, food gathering, fishing, forestry. Later when food became so, they had to cultivate, and that became agriculture. அதாவது உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன பண்ணான்னா அவன் விவசாயத்துக்கு என்ன செய்யணும்னா கடந்து போனான். The abiotic resources were also sought after by the early men. They went in search of better land form where they have enough water resource for agriculture and their cattle. They were in need of tools right from hunting to agriculture. Tools were made from stones. கல்லால் என்ன பண்ணாங்க, அந்த பொருட்களை செஞ்சாங்க. காப்பர் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் அயன், இரும்பு யூஸ் பண்ணாங்க. He also mined precious metals simultaneously for making ornaments. அதாவது உயர்ந்த பொருட்களை செய்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா they do some mining work. Later mining became one of the leading primary activities. Based on the level of development, resources can be divided into actual and potential resources. வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்கள் கண்டறியப்பட்ட வளங்கள் மற்றும் மறைந்திருக்கும் வளங்கள் potential resources என்று வகைப்படுத்தலாம். Actual resources are resources that have been used and quantity available is known as actual resources. For example, coal at நெய்வேலியில் கிடைக்கிற அந்த கோல் இல்லையா. So this is coal used to generate and the powers. Okay. Then next one is potential resources, are resources that are not being used in the
present and its quantity and the location are not known. Technology to extract such resources is also yet to be developed. Marine is found in Bay of Bengal and Arabian Sea. இல்லையா கடல்ல கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்கள். Okay. On the basis of exhaustibility, on the basis of renewability, resources can be classified as renewable resources and non-renewable resources. புதுப்பிக்கத்தக்க வளங்களில் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்க முடியாத வளங்கள். Okay. The resources once consumed can be renewed with the passage of time are called renewable resources. Example பார்த்தீங்கன்னா air, water, sunlight, they are called renewable resources. And natural resources which are limited can be called non-renewable resources. They become exhausted after use and the time they take to replace does not match the life cycle. For example, coal, petroleum, natural gas, other minerals. அதெல்லாம் வந்து என்னது திருப்பி எடுக்க முடியாத புதுப்பிக்க முடியாத பொருள். Okay. The resources which cannot be renewed themselves are either scarce or totally absurd. So man in his search for new resources and it is conducting several researches. He tries to harness it and also search the region. Wind energy is one such example. அப்படி தேடும்போது அதாவது கிடைக்க போகாத பொருட்கள் அப்படிங்கும்போது அதை தேடி போகும்போது தான் என்ன பண்ணுறான்னா விண்ட் எனர்ஜிக்கெலாம் மாறுறான். அதாவது ரினியூபிள் எனர்ஜிக்கு மாறுறதுக்கு இந்த நான் ரினியூபிள் எனர்ஜி வந்து அவனுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு உத்தேகத்தை கொடுக்குது. ஓகே. ஸோ விண்ட் எனர்ஜிக்கு போகிறாங்க. பேஸ்ட் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன், ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். விநியோகத்தின் அடிப்படையில் வளங்கள் உள்ளூர்மயமாக்கப்பட்ட வளங்களும் மற்றும் உலகளவிய வளங்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு. When resources are present in specific region, they are called localized resources, that is mineral. Some resources are present everywhere. Such resources are called universal resources. For example, sunlight and air. On the basis of ownership, based on ownership, resources can be classified into individual resources, community owned resources, natural resources and international resources. அதாவது உரிமையாளர் வளங்களில் அடிப்படையில் தனிப்பட்ட சொந்த வளங்கள், சமூகத்திற்கு சொந்தமான வளங்கள், தேசிய வளங்கள் மற்றும் சர்வதேச வளங்கள் என வகைப்படுத்தலாம். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ்னா என்ன? இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் privately owned by individuals. For example, apartment. The apartment is an example for an individual resources. Okay. Community owned resources are resources which can be utilized by all members of the community. For example, public park. Okay. நீங்கள் எல்லாம் போய் விளையாடுவீங்களா, அந்த பப்ளிக் பார்க் தான் என்னது கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசோர்ஸஸ். Natural resources are resources within the political boundaries and oceanic area of country. Tropical forest region of India is an example for these natural resources. International resources are all oceanic resources found in ocean. Resources found in region can be utilized only after the international agreement. So அது பொதுப்படையானது. இந்த ஓஷன் வந்து பொதுப்படையானது. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பவுண்ட்ரி பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம எடுக்கலாம், அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரூல் இருக்குது. ஓகே. மேன்மேட் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் மாடிஃபைடு ஆர் processed by technology into man-made resources. Example, sugarcane process to get sugar. All structure built by man can also be called man-made resources, called bridges, houses, roads. இதெல்லாமே வந்து என்னன்னா man-made resources. This transformation of raw material into finished goods is called stationary activities. Man's skill and ideas are basic requirement for this kind of activities. Then now we can study what is human resources. Human resources are groups of individuals who use nature to create more resources. Though human beings are basically natural resources, we classify human beings separately. Education, health, knowledge, skill have made them to valuable resources like doctors, teachers, scientists, etc. Territory activities are basically concerned with the distribution of primary and secondary products through a system of transport and trade.
for example banking, trade, communication. The quantity and quality of institutions and organization involved in making the professional decide the human resource of a country. Gandhian thought on resources. There is enough for everybody need and not for anybody agreed. Mahatma Gandhi blamed human being for depletion of resources because over exploitation of resources, unlimited needs of human being. So conservation is very important to restore our resources. Resource planning and management. What are the resource planning? Resource planning is a technique or skill of proper utilization of resources. Resources planning is necessary because resources are limited. Their planning is quite necessary so that we can use them properly. Resources are not only limited but also they are unevenly distributed over the different parts of the world. Next point, it is essential for a protection of resources to protect them from over exploitation. Conservation of resources. Careful use of resources is called conservation of resources. Resources can be used at a very fast rate due to the rapid increase in population. So natural resources are depleting fast. Wisely using resources can control depletion ratio. If their needs to resource are met, the conservation of resources for future are balanced. We called it sustainable development. Sustainable development can be take place when resources of depletion are identified, wastage and excess consumption is prevented, reusable resources are recycled, pollution is prevented, environment is protected. Natural vegetation and wildlife are preserved, alternative resources are used. The easiest way to conserve resources is to follow the 3 R's, that is reduce, reuse and recycle. So students, I think you understand this lesson. Please like my video and subscribe my channel for more videos. Okay, thank you all.